இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு செய்த புதுமைகளுள் இரண்டாவது என யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் கூறும் புதுமை இது. யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 43 முதல் 54 முடிய இறை வார்த்தைகள். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய கலிலேயாவில் உள்ள அதே கானா ஊருக்கு இயேசு திரும்பவும் வருகின்றார். சாவின் பிடியில் இருக்கும் தன் மகனை குணப்படுத்த வரும்படி அரச அலுவலர் வேண்டுகிறார். ஆனால் இறைமகனோ அடையாளங்களையும் அரும் செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்கிறார். இது அக்காலத்தில் வாழ்ந்த யூத மக்களை நோக்கி கூட கூறப்பட்ட பொது வார்த்தை. ஏனெனில் யோவான் நற்செய்தியின் அதே அதிகாரத்தில் இந்நிகழ்ச்சிக்கு முன் நாம் சமாரியர்களைப் பற்றி வாசிக்கின்றோம். சமாரியர்களே கூறுகின்றனர், நாங்களே அவர் பேச்சை கேட்டோம், அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 42வது வசனம். யூதர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இயேசு கொடுத்த பதிலடியாகவும் இதை நோக்கலாம். தன் மகன் குணம் பெற வேண்டுமானால் குணப்படுத்தும் இறைவன் தன் வீட்டிற்கு வந்தாக வேண்டும் என அரச அலுவலகர் நினைக்கின்றார். அவர் தன் வார்த்தையை அனுப்பினார், அவர் அவர்களை குணப்படுத்தினார் என்ற திருப்பாடல் ஆசிரியரின் வார்த்தைகளின் உயரத்திற்கு தன்னை தூக்கி நிறுத்த அவரால் இயலவில்லை. அதேவேளை அடையாளங்களை கண்டாலன்றி நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்ற குற்றச்சாட்டை கண்ட பின்னும் அவர் மனம் தளரவில்லை. அவருடைய பதிலிலேயே அருங்குறிக்கான ஒரு வாக்குறுதியை அவர் காண்கின்றார். ஆகவே மேலும் உறுதியாக, ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்கின்றார். இங்கு இயேசுவை நோயை குணப்படுத்த வல்ல ஒருவராகத்தான் நோக்குகிறாரே ஒழிய இறந்தவனை கூட உயிர்ப்பிக்க வல்ல ஒருவராக இன்னும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நம்பிக்கையை பலப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. அதை உணர்ந்த இயேசு அவருடன் போவதற்கு பதிலாக ஒரே வார்த்தையின் மூலம் உறுதியை வழங்குகின்றார். நீர் புறப்பட்டு போகலாம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்ற வார்த்தையை நம்பி அவரும் கிளம்புகின்றார். ஆண்டவர் வந்தால்தான் என் மகன் குணமாவான் என்று நம்பி நச்சரித்தவர் ஒரு வார்த்தையில் கட்டுண்டவராய் நகருகின்றார். இயேசு சொன்னபடியே நடக்கும் என்ற நம்பிக்கை அவரை வழிநடத்துகின்றது. இங்கு 2 வித புதுமைகள் நிகழ்ந்ததாக விவிலிய அறிஞர்கள் சிலர் கூறுவர். ஒன்று மனதில், இன்னொன்று உடலில். மகன் உடல் நோயில் இருந்து சுகம் பெறுகின்றார். தந்தை தன் நம்பிக்கையின் மேல் இருந்து விடுபடுகிறார். போகும் வழியிலேயே அவருடைய ஊழியர் அவனிடம் மகன் பிழைத்து கொண்டதாக அறிவிக்கின்றனர். எப்பொழுது குணமடைந்தார் என அரச அலுவலர் கேட்பது சந்தேகத்தினால் அன்று, மாறாக தன் நம்பிக்கையை மேலும் பெருக்கிக் கொள்ளவே. நேற்று பிற்பகல் 1 மணிக்கு என ஊழியர்கள் கூறுகின்றனர். அந்த நேரத்தில் தான் நீர் புறப்பட்டு போகலாம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று உரைத்தார் இயேசு என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். அன்பிற்குரியவர்களே, அரச அலுவலர் மகன் குணம் பெற்ற புதுமை நமக்கு தரும் பாடம் என்ன? இயேசுவே குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையுடன் அவரிடம் வந்த அரச அலுவலர் இயேசுவின் வார்த்தைகளில் மேலும் நம்பிக்கை பெற்றவராய் திரும்புகின்றார். தன் மகன் குணமடைந்ததை அறிந்ததும் அவரின் நம்பிக்கை மேலும் ஆழப்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவர் குடும்பத்தாரும் நம்பிக்கை கொள்கின்றனர். நாம் பெற்ற நம்பிக்கை நம்மை சுற்றி இருப்பவர்களையும் சென்றடைய உதவுவோம்.